மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டகிரல் கால்குலஸ் integration. Find the integral value of x plus 2 divided by 2x square plus 6x plus 5. This is called the integrand. This is called the integrator. Integrand integrator numerator denominator. தொகுதி பகுதி. அதாவது this is the first type of the second unit. ரெண்டாவது யூனிட்ல first type ax plus q divided by ax square plus bx plus c அந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இந்த நியூமரேட்டர் x plus 2 we express the numerator as x plus 2 equal to a into differential coefficient of the denominator. Differentiable coefficient of denominator plus b. a யும் b யும் integral constants. இதெல்லாம் integral coefficient constants. இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த நியூமரேட்டரை தொகுதியை இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா இப்படி தான் எழுதணும். நீங்கள் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4x plus 6 உள்ளார மல்டிபிள் பண்ணுங்க. 4ax plus 6a plus b equating the coefficient of x on both sides. x ஓட coefficient இங்க 1, இங்க x ஓட coefficient 4a. a equal to 1 by 4. அதே மாதிரி equating the constant terms on both sides. constant term பார்த்தீங்கன்னா மாறிலின்னு பேர் தமிழ்ல மாறாம இருக்கிறது 2 6a plus b. a க்கு பதிலாக 1 by 4 சிம்பிளை பண்ணலாம் 3 by 2. 3 by 2 இந்த பக்கம் எழுதினீங்கன்னா 2 minus 3 by 2. அப்போ 4 minus 3 by 2. 4 minus 3 by 2 1 by 2. b equal to 1 by 2 ன்னு வரும். ab கண்டுபிடிச்சிடலாம். ab எடுத்து போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறான். ஸோ x plus 2 அது பதிலாக a into 4x plus 6 plus b சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். a க்கு பதிலாக வேல்யூ 1 by 4. b பதிலாக 1 by 2 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இதை 2 பார்ட்ஸாக அழைக்கலாம். இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால 1 by 4x plus 6 divided by 2x square plus 6x plus 5 into dx. அப்புறமா இந்த ப்ளஸ் தான் இந்த ப்ளஸ் 1 by 2. அதுக்கப்புறமா இன்டகிரல் dx by 2x square plus 6x plus 5 2 டேர்ம்ஸ் அழைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா the numerator is differentiation of the denominator. Differential value of the denominator. Numerator is the differential value of the denominator. இருந்ததுன்னா log of denominator அடிக்கலாம் சிம்பிளா. இந்த டைப் இன்டகிரேஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். அதாவது இந்த மாதிரி நியூமரேட்டருங்கிறது டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும். அதனால log of the denominator என்று எழுதிக் கொள்ளலாம். அதை பின்னாடி எழுதிப்போம் ஆன்சரில். இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். 1 by 2x square plus 6x plus 5 அதை கண்டுபிடிக்கிறேன். 2 எங்கே வருங்க காமன் எடுக்கிறேன். 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா 2x square plus 6x plus 5 அடிச்சிடும். மல்டிபிள் பண்ணிடலாம். 2 இருக்கு x ஸ்கொயர். இந்த இடத்துல நீங்கள் கவனிங்கன்னா x3 இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 by 2. அதை ஸ்கொயர் பண்ணி அதே டேர்மை சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே மாற போகிறது இல்லை. இங்கே வேல்யூ உள்ளார மாறாது. ப்ளஸ் 5 by 2 அப்படியே தான் இருக்குது. இது எதற்காக செய்கிறோம்ன்றா இப்படி எழுதுறதுக்காக செய்கிறேன். x plus 3 by 2 the whole square. இப்போ a ஸ்கொயர் x ஸ்கொயர் b ஸ்கொயர் 3 by 2 the whole ஸ்கொயர் 2ab னா 2 கேன்சல் ஆகி 3x கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணிடலாம் 1 by 2 the whole ஸ்கொயர் கிடைக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்காக தான் இன்டகிரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by a tan inverse x by a plus c. ஸோ ஏங்கிறது 1 by 2, எக்ஸுங்கிறது x plus 3 by 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 by 2 இது 2 மாறிடுச்சு. 2 மாறிடுச்சு. இந்த 1 by 2 அப்படி இருக்குது. இங்கே உள்ள 1 by 2. இந்த 1 by 2 இங்கே எடுத்த மாதிரிங்களா அதான் இங்கே எழுதிக்கலாம். 1 by 2ன்னு எழுதிடும். 1 by 2 கேன்சல் ஆகி tan inverse 2x plus 3 கிடைக்கும். இதை போய் எடுத்துகிட்டு போய் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதை ஏற்கனவே சொன்னேன். Numerator is the
differentiation value of the denominator, differentiable value of the denominator இருக்கிறதுனால log of denominator னு எப்பயுமே எழுதிக்கலாம் நீங்க. log of the denominator எழுதிட்டோம். 1/4 அப்படியே இருக்குது. 1/2 tan inverse 2x plus 3 plus c. This is the answer for the first problem. Second problem. Find the integral value for the integrand x plus 3 divided by square root of x square minus 4x plus 5 dx. போன ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணினோமோ அதே மாதிரி இதையும் அப்ரோச் பண்ணுங்க. நியூமரேட்டர் அதே மாதிரி எழுதிருக்கோம். நியூமரேட்டர் இஸ் differentiable a into differentiable coefficient of the denominator plus b. differentiate பண்ணிடலாம். இப்போ equating the coefficient of x and the constant terms we have. This is the coefficient of x. Coefficient, this is constant terms. A equal to 1/2, b equal to 5. எடுத்துட்டு போய் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். a 1/2, b is 5. அதே மாதிரி செப்பரேட்டாக பிரித்து எழுதுறோம். அந்த ப்ளஸ் 5 into dx. போன ப்ராப்ளத்தில் என்ன செய்தியில அதே செய்துட்டு வரோம். இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால வேறு விதமாக அப்ரோச் பண்ண போகிறோம். இதுக்கு தனியாக நம்ம தனித்தனியாக வி கன்சிடர் 2 செப்பரேட் இன்டகிரேஷன். இதுக்கு தனியாக கண்டுபிடிங்க, இதுக்கு தனியாக இன்டகிரேஷன் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கன்சிடர் 1ன்னு வச்சுட்டு இதை கண்டுபிடிப்போம். கன்சிடர் 1 2x minus 4 divided by square root of x square minus 4x plus 5. இந்த ஸ்கொயர் ரூட்னு வந்ததுன்னா இந்த மாதிரி இதை டீன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேங்க. லேட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 5 equal to டீன்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா அதை எழுதியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இது 2x minus 4 dx இது dt. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற டி எழுதியிருக்கான். இந்த 2x minus 4 into dx இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக டிடின்னு எழுதிடும். இதை டி பவர் மைனஸ் ஹாஃப்னு அழைக்கலாம். மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே கீழே வரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஹாஃப், அதை ஹாஃப் தான் கிடைக்கும். இப்போ திஸ் இஸ் 2 into டி பவர் ஹாஃப் 2 ரூட் டீன்னு கிடைக்கும். 2 into ரூட் square root of x square minus 4x plus 5. This is the integral value of the first part. Integral value of the second part. Consider 2. Second consideration. dx by square root of x square minus 4x. இங்கே பார்த்தீங்கன்னா x square கவனமாக பாருங்க. minus 4 இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. அந்த 2வை ஸ்கொயர் பண்ணி அதே டேர்மால் சப்ராக்ட் பண்ணிடு. அதே குவான்டிட்டியை சப்ராக்ட் பண்ணோம்னா மதிப்பு மாற போகிறது இல்லை. தேர் இஸ் நோ சேஞ்ச் ஃபார் தி வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 அப்படியே தான் இருக்குது. எதற்காக எழுதுறோம்னா இந்த மாதிரி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு இது வரைக்கும் எழுதிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 1. இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது எக்ஸு இது ஏ. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பதிலாக எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 சிம்பிளை பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இங்கே ஒரு 1 ப்ளஸ் 5 பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஃபார் தி செகண்ட் இன்டகிரல் வேல்யூ. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதினா ஆன்சர் ஃபார் தி செகண்ட் ப்ராப்ளம். ஒன்றா சேர்த்து எழுதிடும். 1/2 கன்சிடர் 1 இது, கன்சிடர் 2 இது. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். 2 கேன்சல் ஆகி திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் தி செகண்ட் ப்ராப்ளம். அடுத்தபடியாக திஸ் இஸ் தேர்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் தி integral
dx divided by x plus 1 into square root of 2x square plus 3x plus 4. இதை பார்த்தீங்கன்னா this is of the third type of the second degree. dx divided by x plus p into square root of a x square plus bx plus c அந்த ஃபார்ம்ல இங்கேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா எப்போ பார்த்தாலும் இதுக்கு வந்து x plus 1 போயிடும் 1/t-னே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்டியூஷன்லாம் மாற போகிறது இல்லை ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும், அதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இந்த சப்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/t-னே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி 1/t-னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே x plus 1 இருக்கும் 1/t-னு வச்சுட்டு இப்போ டிஃபரன்ஷியேட் x plus 1 வித் ரெஸ்பெக்ட் டு x அது dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். 1/t² மைனஸ் 1/t² கிடைக்கணும். இப்போ அகைன் எடுத்துகிட்டு போய் டிஎக்ஸ் பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அது போய் 1/t ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு எக்ஸு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஈக்குவல் டு 1/t மைனஸ் 1 அது எழுதிக்கணும். அது எழுதிக்காங்க 3 into 1/t மைனஸ் 1 ப்ளஸ் 4 எக்ஸ் பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயாக தான் அது. இதில் எக்ஸ் வரக்கூடாது. சில பேர் இதில் எக்ஸ் எழுதுவாங்க, மறதியாக எழுதுவாங்க, எழுதக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயாக மாறிடும். கடைசியாக தான் நீங்கள் டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1/t², 1/t²னா இப்போ இது 1 கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகி மீதம் உள்ளதை எழுதிடலாம். இங்கே ஒரு t² நான் டினாமினேட்டர்லேருந்து காமனாக எடுத்துட்டேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார t² இருந்ததுன்னா வெளியில் வர்றப்ப டீயாக மாறிடும். அதான் 1/t. அது இங்கே t² இருக்கு இல்லையா, இங்கே t² எனக்கு வேணும்னா இங்கே மேலே நியூமரேட்டரில் ஒரு t நம்ம சேர்த்தா தான் சரியாக வரும். t² மல்டிபிள் பண்ணிடலாம் 1/t² டிவைடட் பை t² இங்கே இருக்கும், இது கிடச்சிடும். இங்கே மல்டிபிள் பண்ணிடலாம் t² மல்டிபிள் பண்ணிடலாம் அந்த டீயும் ஒரு டீயும் கேன்சல் ஆகி ஒரு டீ மாத்திரம் இருக்கும். இங்கே t² உள்ளார மல்டிபிள் பண்ணிடலாம் t² கேன்சல் ஆகி 4 இருக்கும். அதனால் 1/t நம்ம வெளியில் எடுத்துட்டான். ஸோ எடுத்து எழுதியிருக்கான். இப்போ அந்த 1/t கேன்சல் ஆகி மைனஸ் dt மாத்திரம் அங்கே இருக்கிறது. 2 into 1 minus t² plus 3t இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு இதை சிம்பிளை பண்ணால் 3t² minus t plus 2னு கிடைக்கும். அதை அகைன் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க பாருங்க. இப்போ இங்கேருந்து ஒரு √3 காமன் ஆடுங்க. √3 காமன் எடுத்துட்டீங்கன்னா இந்த √3ன்னு பாருங்க. √3 எடுத்துட்டீங்கன்னா t². √3 வெளியில் வந்துடுச்சு. அதனால இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார உள்ள √3 தான். அதனால் 3 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாரே இருக்கு. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1/3 மைனஸ் 1/3. 1/3 2ஆல் டிவைட் பண்ணால் 1/6. 1/6 ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் t² மைனஸ் t/3 ப்ளஸ் 1/6 ஒரு ஸ்கொயர். அதை அப்படியே எழுதிருக்கோம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே நம்ம எடுத்து எழுதிருக்கோம். மைனஸ் 1/√3 இதுக்கு பதிலாக t மைனஸ் 1/6 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1² டிவைடட் பை 36 இது. இந்த மைனஸ் வெளியில் இருக்கு, மைனஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மைனஸ் வெளியில் இருக்கு. ப்ளஸ் 2/3. ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 டிவைடட் பை 6 இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. 36 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். dx பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் a² சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. பாருங்க xt மைனஸ் 1/6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 டிவைடட் பை 6 அதை எழுதிங்க. இது x/a எழுதிடும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த 6 கேன்சல் ஆகி 6t மைனஸ் 1 நியூமரேட்டரில் வந்துடும். கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 மைனஸ் 1/√3 இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் கூட இதை சிம்பிளை பண்ணிக்கிறான். இப்போ டீக்கு பதிலாக வேல்யூவை மறக்காமல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x + 1 அதான் இங்கே செய்திருக்கலாம். அதை அகைன் சிம்பிளை பண்ணுறான். அகைன் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா 5x மைனஸ் 5 - x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 into x + 1 கிடைக்கும். இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.